பங்குனி உத்திரத்தன்று முருகரை எப்படி வழிபடணும் தெரியுமா? முக்கியமா கோவிலில் இந்த தரிசனத்தை பார்த்தால் நீங்கள் தான் கொடுத்து வைத்தவர். பக்தி, ஆன்மீகம் மற்றும் குடும்ப நலன் என்பவற்றை ஒரே நேரத்தில் பெறச் செய்யும் புனித நாளாகவே பங்குனி உத்திரம் கருதப்படுகிறது. இந்த நாளில் முருகப்பெருமானை தவமிருந்தபடி மனமுருகி வழிபட்டால் திருமண தடை நீக்கம், சந்தான பிராப்தி, குடும்ப சிக்கல்கள் நீக்கம், கடன் தடை நீக்கம், பகை ஒழிப்பு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும் என்று புராணங்களிலேயே கூறப்பட்டுள்ளது. தற்போது பங்குனி மாத உத்திரத்தின் சிறப்பு மற்றும் எப்படி வழிபடுவது என்பது குறித்து பார்க்கலாம். பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரம் நிகழும் நாளே பங்குனி உத்திரம் எனப்படுகிறது. இந்த நாளில் சிவபெருமானும் பார்வதியும் திருமணம் செய்து கொண்டதாக புராணங்கள் கூறுகின்றன. அதேபோல் முருகப்பெருமானும் வள்ளையும் தேவசேனையும் திருமணம் செய்து கொண்ட புனித நாளாக இதுவும் கருதப்படுகிறது. எனவே இது திருமண சிறப்புமிக்க திதியாகவும் குடும்ப நலனுக்கான நாளாகவும் பக்தர்களால் விரும்பப்படுகிறது. முருகனை வழிபடும் முறை. பங்குனி உத்திரத்தன்று பக்தர்கள் முருகப்பெருமானை விசேஷமாக வழிபடுவர். முக்கியமாக திருச்செந்தூர், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை மற்றும் திருப்பரங்குன்றம் ஆகிய 6 படை வீடுகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், தீபாராதனைகள் நடைபெறும். இந்த நாளில் முருகனுக்கு பால், தயிர், சந்தனம், திரவியம், பன்னீர், தேன் போன்றவற்றால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து காவடி எடுத்து செல்லும் நடைவழிபாடும் பாரம்பரியமாக தொடர்கிறது. குடும்ப நலன், திருமண தடை நீக்கம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக இந்த நாளில் முருகனை வழிபடுவது பெரும் நன்மைகளை தரும் என நம்பப்படுகிறது. முக்கியமாக வள்ளியும் தேவசேனையும் திருமணம் செய்து கொண்ட புண்ணிய நாளாக இதை காணும் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் சிறந்த துணை வாழ்க்கையும் நலமாகும் என்ற நம்பிக்கையில் முருகனை பிரார்த்திக்கின்றனர். இது மன நிம்மதி மற்றும் ஆன்மீக உயர்வு தரும் நாளாகவும் சொல்லப்படுகிறது. பங்குனி உத்திரம் அன்னைக்கு விரதம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு வந்துட்டு பூஜா ரூம்ல முருகப்பெருமாளோட சிலை இல்லாட்டி போட்டோக்கு முன்னாடி விளக்கேத்தி வச்சுக்கோங்க. கந்த சஷ்டி கவச்சம், வேல் மாறல், திருப்புகழ் இந்த மாதிரி பாடல்களை நம்ம படிக்கலாம். அப்படி உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஓம் சரவண பவான மந்திரத்தை நம்ம நாள் முழுவதும் மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அன்னைக்கு நாள் முழுவதும் உங்களால சாப்பிடாம விரதம் எடுக்க முடியும்னா இருங்க. சாயங்காலம் போல கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு நீங்க சாப்பிட்டு உங்க விரதத்தை நிறைவேற்றலாம். உங்களால சாப்பிடாம இருக்க முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. அன்னைக்கு நீங்க வெஜ்ஜை மட்டும் சாப்பிட்டுட்டு முருகப்பெருமாளை நினைச்சு நீங்க இருக்கலாம். உங்க வேண்டுதல் கண்டிப்பா அவர் நிறைவேற்றி வைப்பாரு. அன்னைக்கு சாயங்காலம் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோயிலுக்கு, சிவன் கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு, எந்த கோயிலுக்கு வேணும்னாலும் நீங்க போயிட்டு வரலாம். தடைகள் நீங்கி திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக இதே மாதிரி உங்களோட வேண்டுதல் எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க விரதம் இருக்கலாம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.